ஹாய் வெல்கம் டு அபியோரம். நம்ம இப்போ குளத்தூர் ஷோரூமில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டா கவுண்டர். இன்ஸ்டா கவுண்டர்னா நம்ம டேபிள் டாப் வாஷ் பேஷன் நம்மளோட ரெஸ்ட் ரூமில் இன்ஸ்டால் பண்ணுவோம், டைனிங் இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் என்னும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டேபிள் சர்ஃபேஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ டேபிள் சர்ஃபேஸ் வந்து காங்கிரீட்டில் தான் ஸ்லாப் ரெடி பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வாலை பிரேக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல செக் பண்ணி கம்பியில் வச்சு காங்கிரீட் ஸ்லாப் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இது ஈஸியான மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா கவுண்டர் சொல்லிட்டு இப்போ புதுமையான ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்ஸ்டா கவுண்டர். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதான் நம்ம இப்போ பார்க்குற இந்த இன்ஸ்டா கவுண்டர் எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ரினோவேட் பண்ணும்போது ஸோ நம்ம ரெஸ்ட் ரூமில் இல்லை டைனிங்கில் ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு டேபிள் டாப் வாஷ் பேஷன் போனோம் டிசைட் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு பெஞ்ச் சர்ஃபேஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலை பிரேக் பண்ணுவோம். பிரேக் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் பண்ணுவோம். அந்த சிவில் ஒர்க்கு வந்து பிரேக் பண்ணி அங்கே வந்து காங்கிரீட் ஸ்லாப் ரெடி பண்ணுவோம். ஸோ காங்கிரீட் ஸ்லாப் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாலை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து ஷட்டரிங் அடித்து அதுக்கப்புறமா கம்பி வேலை கட்டு வேலைலாம் போட்டு ஸோ ஷட்டரிங் எடுத்துவோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் இல்லாமல் இந்த ஷட்டரிங் க்யூரிங்காக டைம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் டைமே ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இன்ஸ்டா கவுண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடிமேட் தான். ஸோ வித்தின் டேயில் வித்தின் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதை வந்து உங்களுடைய டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா கவுண்டர் ரெடி பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான கலரில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை கலர் ஆப்ஷன் கிடைக்கும். ரெடிமேடாக இது பண்ணனால ஒரு 10 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டா கவுண்டர் போது ஸ்லாப் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் டைலிங் பண்ணணும். ஸோ அதெல்லாம் காஸ்ட் கவுண்ட் பண்ணும்போது லேபர் காஸ்ட் போது இன்ஸ்டா கவுண்டர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கம்மியான ப்ரைஸிங் ஆகும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு தேவையான டிசைனில் உங்களுக்கு தேவையான பிடிச்ச கான்செப்ட்டில் வந்து இன்ஸ்டா கவுண்டர் நீங்கள் ரெடிமேடாக உங்கள் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாகவே இந்த கவுண்டர் டாப் ரெடி பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்ஸ்டா கவுண்டரோட பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா கவுண்டர். ஸோ இந்த மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா கவுண்டர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டர் பார்க்கும்போது தெரியும், நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கவுண்டர் வந்து கண்டிப்பாக மெட்டீரியல் வைஸ் நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ இது வந்து மெட்டீரியல் நம்ம வந்து ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணுறோம், வாஷ் பேஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வாட்டர் நிறைய ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இது வந்து எப்படி வாட்டரால் ஏதாச்சும் டெஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரெசின், அக்ரிலிக் பவுடர். ஸோ இந்தமாரி மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறோம். இது வந்து கொரியன் டாப் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்பில்லேஜில் வாட்டர் நிறைய பண்ணால கண்டிப்பாக எந்த விதமான டேமேஜ் ஆக போகல. வாட்டரில் எந்த மாதிரி ரெஸ்ட் ஏன்னா அந்த அயன் பண்ணுறன்னு இருக்கக்கூடிய எந்த வித மெட்டீரியலும் கிடையாது. இதோட மெட்டீரியல் வந்து அந்த இது துருப்பிடிக்கக்கூடிய தன்மையே கிடையாது. ஸோ அதனால் ரெஸ்ட் ப்ரூஃப் தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் தான். இது மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸும் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் ரஃபாகவே வாஷ் பண்ணிடலாம், ஒன்று தேய்ச்சி கூட நார் போட்டு தேய்ச்சி கூட வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கரியான் தொல்லையும் இருக்காதுங்க. ஸோ நம்ம சப்போஸ் நம்ம வந்து வுட்டில் ரெடி பண்ணினா கண்டிப்பாக ஒரு பூச்சால் வந்து ஒரு அரிப்பு தன்மை இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கரியான் தொடர்பு இருக்காது. ஸோ அதனால் இந்தமாரி நேச்சுரல் ஃபேக்டரில் டேமேஜ் ஆகக்கூடிய எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப லாங் காஸ்டிங் வரக்கூடியதான். ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மெட்டீரியல் வந்து டிசைன் இருக்கும், மெட்டீரியல் குவாலிட்டி அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் லாங் காஸ்டிங் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் நிறைய பேர் கேட்பீங்க இந்த வெயிட் வந்து தாங்குமா அப்படின்னு கேட்குவேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு ராக் போல்டில் தான் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா 100 கேஜி வந்து வெயிட் ஆகிற மாதிரி தான் இந்த டிசைன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பொதுவாக வாஷ் மிஷின் பார்த்தீங்கன்னா 20 to 30 இல்லை மேக்ஸிமம் 50 கேஜி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டபுள் த டைம் தான். ஸோ வெயிட் லோட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லோடுனால ஒன்றும் பிரச்சனை ஆகுது. கவுண்டர்னால வெயிட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தான் இருக்கும். ஸோ இது இன்ஸ்டா கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். ஈஸி இன்ஸ்டாலேஷன் ஒன்று இல்லைங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து சைட் விசிட் வந்துருவாங்க. சைட் விசிட் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருவாங்க. ஸோ அந்த சைட்டோட மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய கலர் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை அந்த வாஷ் பேஷனுடைய வேஸ்ட் கப்ளிங் அண்ட் டேப்புக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ராக் போல்ட் தான். நார்மலாக அந்த வால் மவுண்ட் கிளாஸ் செட்டு வால் மவுண்ட் வாஷ் பேஷன் எப்படி ராக் போல்ட் பண்ணுறோமோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேக் போல்ட்டிங் கொடுத்துருவாங்க. ரேக் போல்ட் கொடுத்துட்டு நெட் அண்ட் போல்ட்டில் டைட் பண்ணுறாங்க. ஸோ ரேக் போல்ட்டுக்கு ஏற்ற கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் மோர் தென் 100 கேஜி தாங்கிற மாதிரி தான் வெயிட் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஈஸியாக ஜஸ்ட் ஒரு ரேக் போல்ட் தான். ஸோ ஒரு வாஷ் பேஷன் ஒரு வாலாங் வாஷ் பேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ ஸோ ஜஸ்ட் அதே கான்செப்ட் தான். 2 ட்ரில் அடிச்சு 2 ரேக் போல்ட் போட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டான டைமென்ஷன் வேணுக்காக கண்டிப்பாக கம்பெனி சைட்லேருந்து ஃப்ரீயான சைட் விசிட் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எது வேணும் உங்கள் வாஷ் பேஷன் டிசைன் மெஷர்மெண்ட் எடுத்து ஹோல்ஸ் இல்லாமல் பண்ணி ஸோ கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதேமாதிரி உங்களோட வாஷ் பேஷன் ஹோல்ஸ் எல்லாம் மேக் பண்ணி ஃப்ரீயாகவே அவங்களுக்கு கம்பெனி சைடில் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ பொதுவாக நம்ம டேபிள் டாப் வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் அதிகமாக போகிறோம். இது தவிர்த்து பிளாக் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல் கலர்ஸும் இருக்குது. ஸோ நம்ம அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டைலிங் இல்லை வால் பெயிண்டிங் எதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் தான் உங்களுக்கு கவுண்டர் வேணும். ஸோ இது இன்ஸ்டா கவுண்டர் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதோட கலர் ஆப்ஷன்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ மில்கி ஒயிட். ஸோ உங்களுக்கு மில்கி ஒயிட் அண்ட் பேஸ்ட் வேணும். உங்களுக்கு வாஷ் பேஷன் பிளாக்காக இருக்குன்னா ஸோ இதுமாரி ஒயிட் கான்ட்ராஸ்ட் கலரில் கூட கொடுத்துக்கலாம். இல்லை வெண்ணிலா கலர் இருக்குது. ஸோ இதில் வந்து கிரே கலர் பேர்ல் கிரே இருக்குது, பிளாக் காஃபி இருக்குது, அதாவது சில்வர் ஒயிட்டு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்குது. சாக்கோ ப்ரௌன் இருக்குது, ஃபோசில் இருக்குது, பெப்பர் கார்ன் இருக்குது, வால்நட்.
ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுடைய வால் டைலு இல்லை வால் பெயிண்டிங் எப்படி இருக்குது, இல்லைனா வாஷ் பேஷின் டிசைன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர்லேயே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி ஸோ வித்தின் இமீடியட்டாகவே உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண கலருக்காக ப்ரொடக்ஷன் டைம் இவ்வளோ அவங்க சொல்லிட்டு ரொம்ப லாங் டியூரேஷன் கிடையாது. ஸோ ரொம்ப ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய கவுண்ட் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி பர்சனை வந்து ஃப்ரீ சைட் விசிட் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். ஸோ உங்கள் வீட்டுக்கு அனுப்பி உங்களுடைய சைட்டில் என்ன மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கலர் ஃபினிஷிங் ஆப்ஷன் கேட்கணும் அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராம் ரெடி பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியும் முழுக்க ஃப்ரீ தாங்க. ஃப்ரீ டெலிவரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வாஷ் மிஷினுக்கு தேவையான ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா கம்பெனி பர்சனே உங்கள் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் மேக் பண்ணி கொடுத்துருவாங்க. வாஷ் மிஷின் பில்லர் டாப்புக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ இதுக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் தான் அபிவரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட எங்களோட ஷோரூம் வந்து கொளத்தூர், கோடம்பாக்கம், வேளச்சேரி 3 இடத்துல இருக்குது. உங்களுக்கு எது நியர்பை ஷோரூமோ கண்டிப்பாக அந்த ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.